எப்பவுமே ஒவ்வொரு தெய்வத்தையும் அவர்களுடைய அவதார நாளில் வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலன்களை தரும். அதனாலதான் ராம நவமி, கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் நமக்கு வச்சாங்க. விநாயகர் சதுர்த்தி, அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய அவதார நாளில் நிச்சயமாக நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் முருகன் பாடல்கள் தெரியுமோ, கந்தர் அலங்காரம் படிங்க, கந்தர் அனுபூதி படிங்க, திருப்புகள் சொல்ல தெரியும்னா திருப்புகள், எங்களுக்கு நிறைய திருப்புகள் தெரியும் அப்படின்னா திருப்புகள் படிங்க, கந்த சஷ்டி கவசம் படிங்க. இது எதுவுமே தெரியாது அப்படின்னா முருகா முருகான்னு சொன்னாவே போதும். ஏன்? விழுக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் அருணகிரியார். முருகா அப்படின்னு கூப்பிட்டாவே மும்மூர்த்திகளையும், முகுந்தனையும் ருத்ரனையும் தா என்கிற பிரம்மனையும் அவர்களுடைய துணைவியரையும் சேர்த்து வணங்கிய பலன் கிடைக்கும் என்பதால் தான் விழுக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் என்றார் அருணகிரியார். வைகாசி விசாகம் அன்றைக்கு முருகப்பெருமானை நாம் மனம் உருகி வழிபாடு செய்கிற போது எதிரிக்கும் கருணை காட்டி அந்த தெய்வம் சூரபதுமனை கொல்லல, சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கருணா மூர்த்தி நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார். வைகாசி விசாகம் அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்து பயன்பெறுவோம்.